நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகாரி வியூஸ்வரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம இலக்கியா இருக்காங்கல்ல அவங்க இருந்து ஒரு பக்கம் சோகத்திலேயே வேதனையிலேயே அப்படியே சும்மா நொந்து நூடுல்ஸ் ஆயின்னு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சமயத்துல நாம கரெக்டான நேரத்துல கரெக்டான ஒரு பிட்ட போட்டா இந்த இடத்துல அப்படியே சும்மா கிளீனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் கார்த்தி ஒரு பக்கம் வராரு. என்னப்பா ரேவதி அம்மா எல்லாரும் சேர்ந்து ஒரே மட்டும் அம்மா தாயேன்னுக்கிறீங்க போல அருமையான காம்பினேஷன். இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனை எங்க போனாலும் இந்த உலகத்திலே தேடி கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே சப்புன்னு ஒரு அடி நம்ம கௌதம் ஒரு பக்கம் விட்டுறாரு. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை பார்த்துக்க, சொத்து வேணும் அது வேணும் இது வேணும் எங்களை அடிச்சு துரத்திட்டு அதோட இருந்துக்கோ, அதுக்கு மேல தேவையில்ல வந்து எங்க ரூட்ல நீ குறுக்க வந்தேன்னா மவனை நான் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சேன் தம்பின்னே பார்க்க மாட்டான் செஞ்சுட்டு போயிட்டே இருந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாப்ல. உடனே என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம நம்ம காத்திருந்து ஒரு பக்கம் மௌனமாக உடனே நான் மஞ்சள் ஏன் புருஷனே அடிக்கிறீங்களா, நட்டு தெருவில் நின்றுந்தாலும் உங்களுக்கு அந்த அப்படியே கெத்துன்ற ஒரு சீனு போக மாட்டேங்குது பாத்தியா, உங்களுக்கெல்லாம் இன்னும் அடி மேல அடி உளுந்துகிட்டே இருக்கணும். அப்பதான் அப்படியே சும்மா அணுவணுவா கதறவங்க. ஏன்டே குடும்பத்துக்குள்ள வந்து குடும்பத்துல கொட்டிய குழப்பி குடும்பத்தை பிரிச்சு ரெண்டா பிரிச்ச நாதாரி நீ சொல்ற அதை நாங்க கேட்டு இருக்கோம். ஆனா நீ பண்ற இதெல்லாம் உனக்கு தெரியல அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வாழ வந்த வீட்டுல ஏண்டி இந்த மாதிரி கும்மி அடிக்கிற அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கிய பார்த்து கேட்க, நீ பண்ணதெல்லாம் சரியா, என் புருஷன் சொத்தெல்லாம் நீ சுட்டி பாத்தியே அப்ப நல்லா இருந்துச்சா, என் புருஷன் ஊன்னு பேசினேன் அப்ப நல்லா இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே இந்த மாதிரி பேசின உனக்கும் செப்பு செப்பு நாலு விழுந்து தெரிஞ்சுக்கோ, காத்து ஒழுங்கு முறையாதான் உன் பொண்டாட்டியா கூட்டு ஓடிடுறா இல்லைன்னா அடுத்து அவ்வளவுதான் பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் சொல்ல, என்னடா மிரட்டுறியா மிரட்டு இவ்வளவு மிரட்டுவேன் எப்படி மிரட்டுவேன் எல்லாத்தையும் பார்த்தோம்டா நானு என்ன நினைச்சேன் இந்த கௌதம அப்படின்ற மாதிரி என்ன நினைச்சேன் இந்த கார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ஒரு பக்கம் பில்டப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கார்த்தி பில்டப் எல்லாம் வேணாம்பா, தேவையில்லாம அடி எதனா சப்பு சப்புன்னு வந்துருப்பது கம்முன்னு போப்பா, எல்லாரும் ஒரு பக்கம் கோவத்திலயும் சோகத்திலயும் உட்காந்து இருக்காங்க, நீ ஒரு பக்கம் டென்ஷன் பண்ணாதப்பா அப்படின்ற மாதிரி தான் நாம ஒரு பக்கம் நம்ம கருத்தை சொல்லி விடுவோம். சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் மெல்ல 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 போயிட்டு இருக்க, மறுபக்கம் இப்போ நாங்க நாதி இல்லாம வலி இல்லாம ஒரு பக்கம் தவிச்சது வாய்க்கு தண்ணி கொடுக்க நாது இல்லாம தவிச்சுன்னு இருக்காங்க. இதுக்கு தாங்க சொல்றது எந்த அளவுக்கு நாம என்னதான் இருந்தாலும் நாகப்பாம்புக்கு நம்ம போயிட்டு நல்லா பால ஊத்தி நாகப்பாம்பை அப்படியே சும்மா சாமின்னு கும்பிட்டு இருந்தாலும் வெளியே வந்து பொட்டுன்னு போச்சுன்னா பட்டுன்னு போயிட்டே இருந்துருவோம். சாமி கொத்துச்சு அதனால சாக மாட்டோம் அப்படின்றதெல்லாம் லாஜிக்கே இல்லை. அதோட வேலை என்ன, கொத்துறது, அதுதான் அதோட டார்கெட். ஏன்னா அதுக்கு தெரியாது, அதுக்கு அது மட்டும் தான் தெரியும். அந்த நேரத்தில் யாராவது போறீங்களா நம்மள ஏதாவது யாரோ கொல்ல வராங்கன்னு பயத்துல அது கொத்தும். அது அதோட இயற்கையோட அமைப்பெல்லாம் அது வளர்ந்துன்னு இருக்கு. அதுக்கு போய் நீங்க என்னதான் ட்ரைனிங் கொடுத்து அப்படியே சும்மா லேக்கா தூக்குனாலும் லாஸ்ட் உங்களை போட்டு தொடர்றது ஒரு இது. அந்த மாதிரிதான் நம்ம அஞ்சலியே ஒரு பக்கம் என்னதான் வளர்த்து விட்டாரா நம்ம தலைவன் தெரியல, அது ஏத்த மாதிரி அப்படியே சும்மா அந்த சிந்தாமணி குந்தாமணி இருக்காளே அவளை ஏத்த மாதிரி வளர்ந்துக்கிறான் அந்த அஞ்சலி. இவங்க ரெண்டு பேரை வச்சு நம்ம எப்படி ஓடிடுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம நம்ம மண்ட ஒரு பக்கம் கிருகிருன்னு சுத்துது ஒரு பக்கம். எப்பா சாமி இவங்களுக்குள்ள ஓடிறதுக்குள்ள நம்மளுக்கு தலைப்பேனாலும் விட்டுரும் போது எப்பா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னும் என்னென்ன பிரச்சனை வரப்போகுது, எப்படி எல்லாம் கொண்டு போக போறாங்க, இன்னும் புதுசா தினசா பிரச்சனை எல்லாம் கொண்டு வந்து இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த எஸ்எஸ்கே வேற ஒரு பக்கம் தாச்சா நினைக்கிறாங்களா, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எஸ்எஸ்கே இன்னைக்கு போனா கரெக்டா இருக்கும். கார்த்தி ரொம்பவே சந்தோஷத்துல அப்படியே சும்மா துள்ளி குச்சின்னு இருப்பான். திடீர்னு போயிட்டு தம்பே கார்த்தே இந்த வீட்டு சொத்து எல்லாமே எந்ததப்பா இந்த இடத்த விட்டு போயிரு அப்படின்னு சொன்னா அவன் என்ன பண்ணுவான், எங்க போறதுக்கு என்ன எல்லாமே முழிப்பான் திருத்துன்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே பாக்கணுமே ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்னதான் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனா பெருசா தினசா ஏதோ ஒரு பிளான் பண்றாங்க, ஆனா என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு தெரிய மாட்டேன் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தோட குழம்பி போயிட்டு உட்காந்து இருக்காங்க. குழப்பம் அகர முதல்ல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அந்த மாதிரிதான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு இந்த இடத்துல. சரி முடிஞ்ச வரைக்கும் முடிச்சிடறதுக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்எஸ்கே போய் சொல்ல, கார்த்தி இருந்து ஒரு பக்கம் செம்ம டென்ஷன் ஆறாரு. என்ன எஸ்எஸ்கேப்பா கூடவே இருந்துன்னு எனக்கே குழி பறிக்கிறீங்களா, இதுக்கு பேரெல்லாம் என்ன தெரியுமா, நீ உங்க அண்ணனுக்கு பண்ணிக்கிற அதுக்கு பேர் என்னடா, உங்க அண்ணன் நல்லவன் ஆனா நீ கெட்டவன், இது தெரியாத உன் பொண்டாட்டி உங்க கொடுக்குறாளே அவளும் கெட்டவன், உங்க ரெண்டு பேரோட அழகான சூழ்ச்சியை பயன்படுத்தி தான் நான் அழகா உங்க குடும்பத்தை அப்படியே சும்மா வெட்டி துண்டா பிரிச்சுட்டேன். இப்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு, உங்க குடும்பத்தை பிரிக்கிறதுல எனக்கு என்ன அளவுக்கு ஆனந்தம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே ஒரு பக்கம் எஸ்எஸ்கே சொல்ல, ஏன்டா உங்க குடும்பத்துல அப்படியே பிசினஸ்ல கொடி கட்டி பறந்த போது நான் வந்த போது என்ன எந்த அளவுக்கு அண்ணன் கூட சேர்ந்து அசிங்கப்படுத்தினேன், இந்த மாதிரி எல்லாம் நான் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி ஒரு இதுலயே நான் தோக்கடிப்பீங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்க நல்லா வாழணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சேஞ்ச் அப் தட்டுவோன்னு நினைச்சுக்கிறேன். உனக்கு எதுக்கு தட்டினது எல்லாமே உங்க சொத்தை முழுசா எடுத்து வலிச்சுக்கிறதுக்கு தான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே சொல்ல, உடனே நம்ம அஞ்சலி கழுத்த பிடிக்க வராங்க. பலான ஒரு ரெண்டு தாச்சாயோட கார்த்தி வர, கார்த்தி நூற்றி அடிச்சிடுறாங்க. ரெண்டு பேருக்கு இந்த வீட்டுல இடம்ல போயிட வெளியே போலீஸ் ஒரு பக்கம் வந்து போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல தான் உங்களுக்கு புரிய வருது நம்ம எந்த அளவுக்கு ஒரு பக்கம் தவறு செஞ்சிருக்கோம். நம்ம அண்ணன் அண்ணி துரத்தி அடிச்சோம்லையே, அந்த நேரத்துல நம்ம அம்மாவும் துரத்தி அடிச்சோம்லையே, அப்ப நம்ம கொஞ்சம் கூட புரியவே இல்லையே, நம்ம மண்டையில கொஞ்சம் கூட இல்லையே, களிமண்ணை நம்ம மண்டையில இருந்துச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த யோசனை எல்லாமே வரும்போது தான் தெரிய வருது
எந்த அளவுக்கு நம்ம இந்த கெட்டவனா இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக்கு மறுபக்கம் அஞ்சலிக்கு தெரிய வருது. அவங்க 2 பேரும் எப்படியாவது போய் கௌதம் காலில் உளுந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இன்னும் அஞ்சலி அப்பயும் திருந்துவல, திருந்தாத ஒரு பக்கம் அவுக்கால நாம எதுக்கணும், நாம இனிமே தண்ணிச்சு நிக்கணும், எப்படியாவது ஒண்ணு பிசினஸ் பண்ணியாவது முன்னேறி நம்மள அழிக்கணும்னு நினைச்சுங்களா, எல்லாரும் நம்ம அழிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினிருக்கோம். ஒரு பக்கம் மழை மோட மாதிரி அப்படியே தம்ம 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 பேஞ்சுக்கிட்டே இருக்கு. இது கூட ஒரு பக்கம் ஓரியாரதா, இது கூட ஓரியாரதா, ஒண்ணுமே புரியாம, ஒண்ணுமே புரியல, உலகம் சரியில்லை அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. சரி பாத்துக்கலாம். கண்டிப்பா இன்னைக்கு மோடம் தீபாவளியை முன்னிட்டு இன்னைக்கு சரியான மோடம், எங்க மழை அப்படியே சும்மா பிச்சு வந்துட்டு தள்ளுதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி தீபாவளிக்கு பட்டாசெல்லாம் நம்பிட்டு இருக்கோம். அதனால கொஞ்சம் ஸ்லோவா தான் பத்தும். அதனால யாரும் ஆர்வ கோளாறுங்க பத்தவேலன்னு சொல்லிட்டு உப்புன்னு வாயை நிறுத்து ஓத போறீங்க, பட்டுன்னு வச்சு பொட்டுன்னு போயிடும் வாயை அப்படின்ற விஷயத்த நம்ம தெளிவா தெளிவா ஒரு பக்கம் பேசிக்கணும். அது மட்டும் இல்லாம நம்ம கௌதம் இருக்காருல, அவரு வந்து கோயில போய் உட்கார்ந்து இருக்காரு. அந்த சமயத்துல அவருக்கு ஒரு புண்ணியவா நம்ம கௌதம் இதுக்கு முன்னாடி உதவி செஞ்ச ஒரு நபர் கௌதமுக்கு உதவி செய்ய வராரு. என்னடா இது ஆச்சரியமே அசந்து போற அளவுக்கு இந்த மாதிரி எல்லாம் விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற அளவுக்கு நிறைய பிரச்சனை எல்லாம் வந்து கடந்து போயாச்சு. இதுக்கு மேல எந்த பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுன்னு இருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் மேல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருகிறது.